சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. ஆண்டுடைய நல்ல நாமத்துல மற்றும் ஒரு புதிய நாளிலே இந்த தொலைக்காட்சியின் ஊடாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் தினந்தோறும் தொலைக்காட்சியில உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை என்று நான் நினைப்பேன். ஏன்னா எத்தனையோ பேர் வராங்க, எத்தனையோ காரியங்கள் போகுது வருது. ஆனாலும் அவருடைய கிருபையின்படி, இரக்கத்தின்படி நிறுத்தி இருக்கிறார் இந்த ஊழியத்தை. நீங்கள் எல்லாம் ஜெபிக்கிறதன்படி, நீங்கள் எல்லாம் கொடுக்கிறதன்படி. அல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, என்னுடைய தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் ஒரு ஆறுதலின் செய்தியை உங்களுக்கு நான் வைக்க போகிறேன். அதற்கு ஆதாரமாக ஒரே ஒரு பாடலை பாட போகிறோம். நல்ல பாட்டு, பழைய பாட்டு, பெர்க்மன் ஐயாவுடைய பாட்டு. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, தொலைக்காட்சியில் இப்போ உங்களுடைய பாட்டே வர்றதில்லை அப்படின்னு கேட்குறாங்க. அரை மணி நேர நிகழ்ச்சிகளில் பாட்டையும் கொடுத்து செய்தியும் கொடுத்தா சொல்ல முடியாமல் போயிடுது. அதனால் இந்த நாளில் ஆறுதலின் வார்த்தையை ஒரு பாடலோடு கொடுக்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம். ஜெபித்தோம். தொடர்ந்து எங்கள் பாடல்களை கேட்க வேண்டும் என்று வாஞ்சிப்பீர்கள் என்றால் எங்களுடைய சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி என்கிறதான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதனால் நீங்கள் பாட்டை கேட்கணுன்னா அதை போய் விசிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உபவாச கூட்டங்களை பற்றி, இன்னும் சபை ஆராதனைகளை குறித்து தெரிந்து கொள்ள கீழே போடக்கூடிய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் பேசுவோம், ஜெபிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை இணைந்து நாம் கட்டுவோம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட ஒரு பாடலை கேட்போம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுங்க, சோதரோட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் நல்லவர். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். பாடுங்க. கைவிடவே மாட்டார்.
கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எடுத்துக்கங்க. ஆமென். மலைகள் பெயர்ந்து போகலாம், பாடுங்க. குண்டுகள் அசைந்து போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கலங்காதே மகளே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கலங்காதே மகளே. சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கிற கலக்கங்களை எல்லாம் மாற்றுவதற்காகத்தான் ஒரு தைரியத்தின் வார்த்தையை இந்த பேரை கொண்டு பேச வைத்திருக்கிறார். பாடி கேட்போமா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். பாவா, உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஸ்தோத்திரம். ஆமென். தீமைகள் உன்னை அணுகாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பாடுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Yes, Lord Jesus. தீமைகள் உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார்.
கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார். ஆமென். கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், உன்னை கைவிடவே. ஹல்லேலூயா. நல்ல ஒரு பாட்டு, அருமையான ஒரு பாட்டு. அதில் வரிகளை பார்த்தீங்களா? உலகம் வெறுத்து பேசலாம், காரணம் இல்லாம நகைக்கலாம், ஆனா உன்னை படைச்சவர் இருக்கிறார் பாருங்களேன், உங்களை உருவாக்கினவர் இருக்கிறார் பாருங்களேன், உங்களை தெரிந்து கொண்டவர் இருக்கிறார் பாருங்களேன், உங்களை ரத்தத்தை சிந்தி மீட்டவர் இருக்கிறார் பார்த்தீங்களா? அவர் என்ன செய்வாரு? இந்த உள்ளங்கையில் அப்படியே வச்சு தாங்குவார். நான் விசுவாசிக்கிறேங்க, அந்த உள்ளங்கைகளில் அவர் என்னை வரைந்திருக்கிறபடினாலே, இந்த உள்ளங்கைகளில் என்னை நினைந்திருக்கிறபடினாலே இந்த ஊழியத்தை செய்ய முடியுது. இந்த நல்ல தேவன் உங்களை நடத்த ஜெபம் செய்வோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நம்பிக்கையோடு இந்த தைரியத்தோடு ஒவ்வொரு நாளும் ஊழியத்தை செய்யும் போது எங்களை நடத்துகிறீர். இப்பொழுதும் ஜனங்களுக்கு அந்த தைரியத்தின் வார்த்தையை வைக்க அடிமைக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறீர், இரக்கம் கொடுத்திருக்கிறீர். தொலைக்காட்சியில் இந்த நாளிலும் பார்க்கிற பிள்ளைகள், ஆன்லைனில் பார்க்கிற குடும்பங்கள் பலப்பட, திடப்பட, ஸ்திரப்பட அடிமை மறைத்து இன்றும் பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்டேன் என்ன பேசலாம் அப்படின்னு. ஒரு அழகான காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால தான் இந்த பாட்டையும் பாடினேன். உபாகமங்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை எனக்கு காமிச்சு கொடுத்தார். ஏன் இந்த வசனத்தை பேசணும் ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டேன். இங்கிருந்து தான்ப்பா எல்லாமே வருது, அதனால இதை தைரியப்படுத்தணும் அப்படின்னாரு. அதனால தான் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். வாசிங்க, உபாகமங்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலரே கேளுங்கள், இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள், உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம், உங்கள் இருதயம் துகள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும், நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும், கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாடி பார்க்கும்போது நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. பாடினோடனே உடனே அந்த அர்த்தத்துக்கு போயிடக்கூடாது. சரி, இப்படி கூட சொல்லிடுவான். எத்தனையோ பேருடைய சரீரத்தில் பார்க்கும்போது நல்ல புஷ்டியானவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இருதயத்தை பார்க்கும்போது ரொம்ப பலகீனப்பட்ட இருதயங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. உண்மையா பொய்யா? ஏன்னா இருதயம் இருக்கிறதுலே மகா பெரிய சின்ன பொருள் அப்படிங்கிறதுனால கிடையாது. அந்த இருதயத்துக்குள்ளே தான் எல்லா விதமான காரியத்தையும் தேவன் வைத்திருக்கிறபடினாலே, அதனால தான் அவர் அந்த இருதயத்தை பற்றி பேசும்போது கூட எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். பிறப்பும் இந்த இருதயத்தில் தான், இறப்பும் இந்த இருதயத்தில் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் பிறப்பும் இந்த இருதயத்தில் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு குழந்தை உண்டாயிருக்கு அப்படி தானேயா? குழந்தை உண்டாயிருக்குன்னு சொன்ன உடனே எதை செக் பண்ணுறாங்க? கண்ணு நல்லா இருக்கு அப்படி செக் பண்ணுறாங்களா? காது நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்களா? என்ன செக் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட்டு ஹார்ட் பீட்டு எப்படி இருக்கு, இருதயம் எப்படி செயல்படுது. அதில் சில பிள்ளைங்களை கடவுள் கொடுக்குறாருங்கிறது கூட தெரியாமல் இருதய துடிப்பு நல்லா இல்லையா, அதனால் இதை போக்கிரு அப்படிங்கிறாங்க. அப்படி தானே பிரதர்? ஆனால் அது பாவம், அது வேண்டாம். சரி, இன்னைக்கு அதை பற்றி பேசக்கூடாது. சரி, இப்படி இருதயத்தை தான் முதலாவது செக் பண்றோம். அந்த இருதயம் தான் எல்லாவற்றுக்கும் நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த இருதயத்தில் தான் நல்லவைகளையும் சிந்திக்கிறோம், கெட்டவைகளையும் சிந்திக்கிறோம். அந்த இருதயத்தில் இருந்து தான் முதலாவது மனிதனுடைய வாழ்வை குறித்து, எதிர்காலங்களை குறித்து, திட்டங்களை குறித்து, வந்திருக்கிற வியாதியை குறித்து, தொழிலின் தேக்க நிலைகளை குறித்து, ஊழியத்தில் இருக்கிற நெருக்கடியான நிலைகளை குறித்து, உலகத்தில் உள்ள சம்பவங்களை குறித்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? பயந்து போய் துவண்டு போய் கிடக்கிறோம்.
அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ துவளாத, நீ கலங்காத, நீ தத்தளிக்காத. ஏன்னா உன்னோடு இருந்து உன்னை நடத்துகிறவர், உன் யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தராகிய நான் என்று சொன்னார். அதனால தான் பாடணும், கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாயிருக்கிற கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார். இருதயம் ரொம்ப பலகீனப்பட்டிருக்கு, ரொம்ப பலகீனப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லிய நிறைய பேர் பலகீனப்படுத்திட்டு இருப்பான். நிறைய பேர் பலகீனப்படுத்திட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா பிரதர்? அவளுக்கு ரொம்ப இருதயம் ரொம்ப வீக்காக இருக்கு பிரதர். இதில் சில பேர்கிட்ட சொல்லுவாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அவங்கள பார்த்து அவங்கள சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிரதர், இவர்கிட்ட எதுவும் டாக்டர் சொல்லி விடுவாங்க, இவள்கிட்ட எதுவும் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களை பேசாதீங்க, சொல்லாதீங்க அப்படிம்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எந்த பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, உன் இருதயம் என்ன செய்ய வேண்டாம்? துவண்டு போய்விட வேண்டாம். உன் இருதயத்தை கொடுத்தது நான், உங்க இருதயத்தில் வாசம் பண்ணுகிறது நான். அந்த இருதயத்தில் வருகிற பயத்தை நீ எடுத்து போட்டேன்னா உன்னுடைய யுத்தத்தை, உன்னுடைய வாழ்க்கையை நடத்த போகிறது நான் என்று சொல்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், எதை நினைச்சு பயப்படுறீங்க, எதை நினைச்சு கலங்குறீங்க, எதை நினைச்சு தத்தளிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதை விட்டுருப்பா, அதை விட்டுருங்கிறார். விட முடியல அப்படின்னீங்கன்னா விட முடியாது, விட முடியும்னீங்கன்னா உங்களால் விட முடியும். அல்லேலூயா. தெளிவா சொல்றாரு பாருங்க, உங்கள் இருதயம் துவள வேண்டாம். அதுக்கடுத்து கொஞ்சம் வாசிங்க, அதுல இருந்து வாசிங்க. உங்கள் இருதயம் துவண்டு போகக்கூடாது. அடுத்து உங்க இருதயம் என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த இருதய துவளினால என்ன வந்துடும்? பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, தத்தளிப்பு. இன்னைக்கு எத்தனை பேர் எதை நினைச்சு தத்தளிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன், கண்மலையாம் கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் கூட இந்த இருதயத்தை பத்தி சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லியிருப்பான். 61:2 சங்கீதம் 61ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லி இருக்கிறது இந்த இருதயத்தை பத்தி? என் இருதயம் தொய்யும் போது, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில், ஆமென், எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். ஆமென். இந்த நம்பிக்கை இருந்தா போதும். தாவீதை மட்டும் இல்ல, மோசஸ் மாரியப்பனை மட்டும் இல்ல, நம்புகிற பெரிய பெரிய ஊழியக்காரங்களை மட்டும் இல்ல, உங்களையும் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமா கூப்பிடணும். உங்கள் இருதயம் துவளாதுன்னு சொல்லல, சோர்ந்து போகாதுன்னு சொல்லல, கலங்காதுன்னு சொல்லல. அது பயப்படும், கலங்கும், துவளும், தெரியும். ஆனா அந்த இருதயம் சோர்ந்து போகும்போது கர்த்தரை நோக்கி பார்க்கவும், கர்த்தரை நோக்கி கூப்பிடவும் நீங்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதே தாவீது சங்கீதம் 34:18 என்ன சொல்றாரு இந்த இருதயத்தை குறித்து பேசும்போது? இருதயம் ரொம்ப முக்கியம். எதுக்கெடுத்தாலும் நம்ம எல்லாத்தையுமே எங்க கொண்டு தான் ஒளிச்சு வைக்கிறோம்? இருதயத்துல தான் ஒளிச்சு வைக்கிறோம். அதே சமயத்தில் தேவையில்லாத பயங்களையும் இந்த இருதயத்துக்குள்ள தான் என்ன செஞ்சுக்கிறோம்? ஒளித்து வைத்துக் கொள்கிறோம். சங்கீதம் 34:18 வாசிக்கலாம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, நொறுங்குண்ட இருதயம். அன்னைக்கு கர்த்தருக்கு தெரியுங்க, நம்முடைய இருதயம் துவண்டு போகும், நம்முடைய இருதயம் கலங்கும், நம்முடைய இருதயம் தத்தளிக்கும். அல்லேலூயா. ஆனா அவர் ஒருத்தர் இருக்காருங்கிற நம்பிக்கை நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். வாசிங்க. நொறுங்கொண்ட இருதயம் உடையவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து, ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை, நறுங்கொண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நிறைய பேர் சொல்றா, நல்ல ஆவியில நிறைஞ்சிருக்கேன், நல்ல ஆவியின் வரமெல்லாம் இருக்கு பிரதர், அப்படித்தானையா? ஆனா இருதயத்தை பார்த்தீங்கன்னா நொறுங்கி போய் கிடக்கு. பிள்ளைய நினைச்சு நொறுங்கி போய் கிடக்கு. குடிச்சிட்டு வர்ற கணவனை நினைச்சு நொறுங்கி போய் கிடக்கு. சொல் பேச்சு கேட்காது எங்க அப்பனை நினைச்சு நொறுங்கி போய் கிடக்கு. அப்படித்தானே? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு அந்த இருதயம் பயப்பட வேண்டாம், அந்த இருதயத்தை சந்திக்கிறதுக்கு நான் இருக்கேன். அல்லேலூயா. இதே தாவீது சங்கீதம் 147:3 என்ன சொல்றாரு? ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. சங்கீதம் நொறுங்கொண்டவரை குணமாக்குகிறாராம். பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு பாருங்க. தேசம் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது, சபை இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது, காலங்களை பார்க்கும்போது நமக்கு பயம் இல்லாமல் இருக்காது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிறாரு. உங்களால் எதையும் மாற்ற முடியாது. ஆனால்
என்ன நம்பு, தத்தளிக்காத, கலங்காத. உன் இருதயம் நொறுங்கொண்டு இருக்கிற போது நான் உன்னை குணமாக்குறேன். இந்த இருதயத்துக்கு ரொம்ப ஸ்பெசிபிக் கொடுத்ததுனால தான் யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் கூட முதல் வசனத்திலே ரொம்ப தெரிஞ்ச வசனத்தில் என்ன சொன்னார்? உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதுல 3வது வசனம் என்ன சொல்லுதுங்க? அதுல கூட வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நல்லா இருக்கும் பாருங்களேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அதனால உங்க இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நொறுங்கி போயிருக்கு, என்னை யாராவது குணமாக்க முடியுமா? தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவி ஒருவர் இருக்கிறார். குணமாக்குகிற ஒருத்தர் இருக்கிறார். உங்கள் தத்தளிப்பை மாற்றுகிற ஒருத்தர் இருக்கிறார். உன் அங்கலாய்ப்பை கேட்கிற ஒருத்தர் இருக்கிறார். உன் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் இருக்கு, எத்தனையோ காரியங்கள். இருதயத்தை பற்றி, இருதயம் ரொம்ப, அதுலேயும் ஆண்களை விட பெண்களுடைய இருதயத்தை பற்றி சொல்லுவாங்க, ரொம்ப பலகீனப்பட்டு இருக்கையா அப்படின்னு. எந்த பலகீனமாக இருந்தாலும் சரி, எந்த தத்தளிப்பாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு சொல்கிறேன், இயேசு உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய தத்தளிப்பை, உங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்கிறார். அதே உபாகமம் 20:1 என்ன சொல்கிறார்? கொஞ்சம் வாசிங்களேன். அது கூட நல்லா இருக்கும் பாருங்க. உங்கள் இருதயம் அதை பற்றி என்ன சொல்கிறார்? கொஞ்சம் வாசிங்க. இது எதுக்காக அதை பேசிக்கிட்டு வரார்? அதை கொஞ்சம் நம்ம பார்த்துடலாமே. உபாகமம் 20:1 நல்லா இருக்கும். சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் இன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டாள் அவர்களுக்கு பயப்படாயாக. ஆமென். அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எவ்வளவு அழகா தைரியத்தை சொல்லிட்டு தான் 3வது வசனத்துல சொல்றாரு, உன் இருதயம் தோண்டு போய் கிடக்கு. நிறைய பேருக்கு பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனி இல்லைன்னு இருதயம் தோண்டு போயிருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாத, நீ தத்தளிக்காத, நீ கலங்காத, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நிறைய பேருக்கு பிள்ளைகளுக்கு வருஷங்கள் போகுது, நாட்கள் போகுது, திருமணம் நடக்கலை. படிச்சுட்டு பிள்ளைங்க வேலை இல்லாமல் இங்கே அங்கே அலைஞ்சு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒன்றும் நடக்கலை. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், அந்த இருதயத்தை நான் குணமாக்குவேன், நான் பலப்படுத்துவேன். எத்தனையோ வசனங்கள் இருக்கு இந்த சங்கீதத்தில், நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். தாவீது ஒரு நல்ல மனுஷன். தன்னுடைய இருதயங்கள் பலகீனப்படுகிற நேரம் எல்லாம் யாரை நோக்கி பார்க்கிறான்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அவனுக்கு தெரியும். அதே சங்கீதம் 34:2 என்ன சொல்லுது? கொஞ்சம் வாசிங்க. 34:2 கொஞ்சம் வாசிங்க. நல்லா இருக்கும் பாருங்க. அதில் சங்கீதம் 34:2 எனக்கு தேவைப்படுது இந்த நேரத்தில். ஏன்னா அவனுக்கு தெரியும், என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்களாக மகிழ்வார்கள். ஆமென். அவனுக்கு தெரியும், எனக்கு மகிழ்ச்சி வரணும்னா, என்னுடைய களிப்பு வரணும்னா, எனக்குள்ள சமாதானம் வரணும்னா, என்னுடைய தொய்வு மாறணும்னா நான் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். அதனால தான் 18வது சங்கீதத்தில் 18வது வசனத்தில் அதே அதிகாரத்தில் சொன்னான். இங்க தெளிவா சொல்றான், உன் இருதயம் நொறுங்கி போய் கிடக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டு, பிரதர் வந்திருக்கிற நோய் இவ்வளவு பெருசு பிரதர், என் புருஷன் வாங்கியிருக்கிற கடன் இவ்வளவு பெருசு பிரதர், என் வீடு கட்ட முடியாமல் இத்தனை வருஷமா காத்திருக்கிறேன் பிரதர், என் இருதயம் நொறுங்கி போயிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, கலங்காத, தத்தளிக்காத, நான் உன்னுடைய இருதயத்தில் துவழ்ந்து போயிருக்கிற நிலையை மாற்றுவேன். அல்லேலூயா. நான் இதை மட்டும் தாங்க கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி தைரியப்படுவேன். என் இருதயத்தில் எப்பெல்லாம் எனக்கு சோர்வு வருதோ, எப்பெல்லாம் எனக்கு பாரம் வருதோ, எப்பெல்லாம் எனக்குள்ள ஒரு கலக்கம் வருதோ, நான் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கூப்பிடும்போது, என் இருதயம் தொய்ந்து போயிருக்கும்போது, என்னை கண்மலையில் மேல் நிறுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று நம்புகிறேன். கர்த்தர் ரொம்ப அழகா இந்த ஊழியத்தை நடத்துறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர ஒரு ரகசியம். இந்த உபாகம புஸ்தகத்தை எத்தனை காரியத்தை நீங்க பார்த்துருப்பீங்க பழைய ஏற்பார் காலங்களில். ஒருவேளை மனிதர்கள், இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை நிந்தித்த ஒரு மனிதர்களாக, தேவனுடைய வார்த்தைகளை மீறின ஒரு மனிதர்களாக இருந்தாலும், அவர் உருவாக்கினபடினால் அவர் சொன்னார், உன் இருதயம் துவள வேண்டாம். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமா, இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கணும்னா, முதலாவது தேவன் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார்.
அதனால தான் சொன்னார், உங்கள் இருதயம் துவண்டு போக வேண்டாம். இந்த இருதயத்தை இயேசுக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்து அப்படி நாம் ஜெபித்து, ஆண்டவரே, என் தத்தளிப்பை அறிந்திருக்கிற ஆண்டவர், என் அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிற ஆண்டவர், என் விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவராக இருக்கிறபடினாலே இந்த நேரத்திலும் கூட நீர் எனக்கு பதில் சொன்னீர், உன் இருதயம் துவள வேண்டான்னு சொல்லி. எத்தனை சத்துருக்கள் வேணாலும் எழும்பட்டும் பிரதர் சிஸ்டர், எத்தனை வழியா வேணாலும் வரட்டும், சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார். என் இருதயம் கலங்காதே என்று சொன்ன தேவன் என்னோடு இருக்கிறார். நொறுங்கொண்ட இருதயத்தை குணமாக்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் இருதயம் தொய்ந்து போகும்போது கூப்பிடுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன், என்னை அவர் வழி நடத்துவார்னு சொல்லுங்க. அந்த இஸ்ரவேலர் மட்டுமல்ல, தேவனால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்படியே உங்களுக்காக உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்கள் இருதயம் படுகிற அங்கலாய்ப்பை தேவனுடைய சமூகத்தில் வைத்து, உங்கள் ஊழியக்காரனாகிய அடிமை இப்பொழுதும் இருதயத்தில் ஏவப்பட்டவனாய், இருதயத்தில் பாரம் உள்ளவனாய், இந்த ஊழியத்துக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அப்படி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா மைனர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். கையளவான இதயத்திலே கடலளவான சிந்தனைகள், விடையறியாத குழப்பங்களாம் விடுதலைக்கான சம்மதமா? நண்பனே, நண்பனே, நிம்மதி உனக்கில்லையா? இயேசு தருகிறார், ஓடிவா. இயேசு தருகிறார், ஓடிவா. ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த கையளவான இருதயத்தில் கடலளவான பயத்தை எத்தனையோ விதங்களிலே சத்துரு கொண்டு வருகிறான், குடும்பத்திலும் பிள்ளைகள் வாழ்க்கையிலும். ஆனாலும் நீர் சொல்லி இருக்கிறீர், உன் இருதயம் துவள வேண்டாம், உன் இருதயம் கலங்க வேண்டாம், உன் இருதயம் தத்தளிக்க வேண்டாம் என்று நொறுங்கொண்ட இருதயத்தை குணமாக்குகிற தேவன். அப்பா, கூப்பிட்ட தாவீதினுடைய வாழ்க்கையில கடையாந்தரத்தில், பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து விடுதலை கொடுத்தீர். இப்பொழுதும் நீர் விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவர் என்று நம்புகிற, இதை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி ஜெபிக்கிற, உம்முடைய சமூகத்தில் தங்களுடைய இருதய பாரங்களை இறக்கி வைக்க வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தத்தளிப்பை மாற்றி, ஒவ்வொரு குடும்பங்களின் கலக்கத்தை மாற்றி, ஒவ்வொரு குடும்பங்களின் போராட்டத்தை மாற்றி, ஐயா, ஒவ்வொரு குடும்பத்தின் ஏக்கத்தை நீர் தீற்று. அங்கலாய்ப்பை கேட்டேன் என்று சொல்லுகிற தேவனாய், சத்துருக்களை மேற்கொள்ள பலம் கொடுத்தேன் என்று சொல்கிற தேவனாய், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் இருந்து நீரே உதவி செய்தீர், நீரே நடத்தினீர், நீரே தாங்கினீர் என்று பதில் சொல்ல கிருபை செய்ய வேண்டும் என்று இரட்சக பெருமான் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால், எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.